அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் நமது நபி முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ் தனது அருள், கிருபை, ரஹ்மத்தையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நின்று நிலவச் செய்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய கிருபை ரஹ்மத்தை கொண்டு இந்த ரஜபு மாதத்தினுடைய 23ஆம் பிறையிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 4 தினங்களில் சரியாக 27ஆம் தேதி இரவு விடிந்தால் 28ஆம் தேதி மேராஜுடைய இரவு என்பதையும் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாளையில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்ப்பதை போல இன்ஷா அல்லாஹ் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் நிழலே இல்லாத அந்த நாளையில் அல்லாஹ்வினுடைய அருஷின் நிழலுக்கு கீழ் நம்மையும் நம்மளுடைய முன்னோர்களையும் நம்மளுடைய சந்ததிகளோடும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்று அவர்களுடைய கரம் பிடித்தவர்களாக ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரஜபு மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரக்கத்து செய்வானாக. ரமதான் மாதத்தை அடைந்து அதில் முழுமையாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், ரஜபு மாதத்தினுடைய 23 நாட்களை நாம் எட்டிவிட்டோம். ரமலானுக்கு இன்னும் ஒரு சில தினங்கள் மட்டும்தான் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் 33 தினங்கள் மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பொன்னான நேரத்தில் மேராஜ் சம்பந்தமாக சில சிந்தனைகளை இப்பொழுது நாம் பார்ப்போம். அன்பானவர்களே, மேராஜ் என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்ணுலகிற்கு அல்லாஹ் அழைத்து அவர்களுக்கு அற்புதமான பரிசாக தொழுகையை கொடுத்ததாக நமக்கு வரலாறுகள் சொல்லித் தருகின்றன. அந்த மிஅராஜ் பயணம் எதற்கு நடந்தது, எப்படி நடந்தது என்பன போன்ற பல தகவல்கள் இருக்கின்றன. இதிலே அல்லாஹ் தஆலா சில அகமியமான அர்த்தமுள்ள சில ரகசியங்களையும் வைத்திருக்கின்றான். பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்று நாம் எல்லாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். அந்த இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் மக்காவிலே ஆரம்பிக்கின்றான். அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே அன்னாருடைய தகப்பனார் வஃபாத் ஆகி விடுகின்றார்கள். இது மிகப்பெரிய ஒரு சோதனை தான். அவர்கள் பிறந்து 6 வயதை அடையும் பொழுது தாயாரும் வஃபாத் ஆகி விடுகின்றார்கள். அப்துல் முத்தலிப் அவர்களுடைய பராமரிப்பில் வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் 7-8 வயதை நிரம்ப பெறக்கூடிய அந்த தருணத்தில் அவரும் மரணித்து விடுகின்றார். அபூ தாலிப் அவர்களுடைய வளர்ப்பில் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் சரியாக 10, 11, 12 வயதிற்குள் வியாபாரம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்குகின்றான். பெருமக்களே, அப்பொழுது அபூ தாலிப் அவர்களுடன் சேர்ந்து அவர்கள் சிரியா நாட்டிற்கு பிரயாணம் போன சம்பவங்களை எல்லாம் நாம் பேசியிருக்கின்றோம், கேட்டு இருக்கின்றோம். அந்த தருணத்தில் ஒரு இடத்தில் அவர்கள் வழியிலே கூடாரம் அமைத்து சிறிது அளவலாவி விட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு
போகக்கூடிய ஒரு நேரத்துல அந்த இடத்தில் இருக்கக்கூடிய புகைரா என்று சொல்லக்கூடிய ஒரு மதகுரு, அவரை கிறிஸ்துவ மதகுரு என்பதாகவும், சில உலமாக்கள் அவரை யகூதிகளின் மதகுரு என்பதாகவும் எழுதி வைத்திருக்கின்றார்கள். பொதுவாகவே மதகுரு என்பவர்கள் கிறிஸ்துவத்திலும் சரி யூதத்திலும் சரி முன்னுள்ள வேதங்களை படித்து தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். முன்னுள்ள வேதங்களில் பின்னால் நடக்க இருக்கக்கூடிய பல தகவல்கள் பொதியப்பட்டிருக்கின்றன. எப்படி குர்ஆன் ஷரீஃபிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல்களையும் இனி நடக்க இருக்கக்கூடிய தகவல்களையும் பதியப்பட்டிருக்கின்றதோ அதுபோன்று முன்னுள்ள வேதங்களிலும் தகவல்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வேதங்களை கற்றறிந்த புகைரா என்ற ஒரு மதகுரு இந்த வியாபார குழுவை எப்பொழுதெல்லாம் இந்த வியாபார குழு சிரியாவிற்கு செல்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அந்த இடத்தில் அவர்கள் டெண்டு போட்டு கூடாரம் அமைத்து தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருப்பார்கள். பெருமக்களே, அதே போன்றுதான் அந்த தடவையும் தங்கியிருந்தாங்க. அப்பத்தான் முதல்ல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வர்றாங்க, வயது 12. பெருமக்களே, இந்த மதகுரு இந்த வியாபார கூட்டத்தை பார்க்கின்றார். ஒரு நாள் கூட, ஒரு தடவை கூட இந்த வியாபார கூட்டத்திடம் வந்து எந்த விதமான பேச்சும் அவர் பேசியதும் இல்லை, எந்த விதமான கேள்வியும் கேட்டதும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த வியாபார குழு வரும் பொழுது அவர்களுக்கு அங்கு மேகம் குடைபிடிப்பதையும் ஒரு சில மாற்றமான நல்ல செய்திகளை சொல்லக்கூடிய அளவிற்கு உண்டான காட்சிகளையும் அவர் பார்க்கிறார். இந்த தருவாயில உற்று நோக்கி அவர் எல்லாரையும் பார்க்கிறாரு. பார்த்துட்டு இந்த கூட்டத்தினுடைய தலைவர் யாருன்னு கேட்கிறார். அபூ தாலிபை கையில் காட்டப்படுகின்றது. அபூ தாலிப்ட வந்து, நீங்க இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்களுடைய வியாபார குழு எல்லாத்தையும் அழைச்சுக்கிட்டு என்னுடைய வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு விருந்து நான் ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னு சொன்ன உடனே அபூ தாலிப் அதை ஏத்துக்கிட்டாலும் அவருக்கு ஒரு ஆச்சரியம். நாமும் இந்த வழியாக எத்தனையோ தடவை வியாபாரத்துக்கு போயிருக்கிறோம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த புகைரா என்று சொல்லக்கூடிய அந்த மதகுரு நம்மளை சந்திச்சதும் இல்லை, பேசுனதும் இல்லை. இப்ப நம்மள்கிட்ட பேசுனது மட்டும் இல்லாம விருந்துக்கும் கூப்பிட்டிருக்கிறாரே என்று ஒரு சந்தோஷம் கலந்த ஆச்சரியத்துடன் அவர்கள் இருக்கிறாங்க. மறுநாள் விருந்துக்காக போகிறாங்க. போறதுக்கு முன்னாடி அவங்களுடைய வியாபார பொருட்களை எல்லாம் பாதுகாக்க ஒரு ஆள் வேணும் இல்லையா? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காவலுக்கு வச்சுட்டு மத்த எல்லாரும் போறாங்க. அந்த புகைராங்கிற ஒரு விருந்து கொடுக்கறதுக்கு காரணமே யாருதான்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அவங்களை விட்டுட்டு இவங்க எல்லாம் மொத்தமா போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அந்த புகைரான்னு சொல்லக்கூடிய மதகுரு எல்லாத்தையும் பார்க்கிறாரு. எந்த மூஞ்சிலையும் ஒளிவட்டம் இல்லை, எந்த மூஞ்சிலையும் ஒரு பரக்கத்து தெரியல, எல்லாம் லானத்து பிடிச்ச மூஞ்சி மாதிரியே இருக்குது. அப்ப எல்லாரும் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவரு இருக்கக்கூடிய பெரியாட்களை தான் கேட்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் பாக்குறாரு, மறுபடியும் கேட்கிறாரு, எல்லாருமே வந்துட்டீங்களா, யாரும் தவற விடாம. இல்ல, ஒருத்தரை மட்டும் காவலுக்கு வச்சுட்டு வந்துட்டோம், அவர் சின்ன பையன், அவர் இருக்கட்டும், நாங்க சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துக்கிறோம். இல்ல, அவரும் வரணும்னு சொல்றோம். பெருமக்களே, இந்த மரியாதை அவருக்கு கொடுக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன? இவர் இறுதி தூதர், இறுதி தூதனுடைய அடையாளங்கள் இப்படி எல்லாம் இருக்கும் என்று அவருடைய முகத்தை பார்த்து அறிந்து கொண்ட அந்த புகைரா அவர் வந்ததற்கு பிறகு விருந்தை கொடுத்து விட்டு சொல்லுகின்றார், இவரை சிரியாவுக்கு நீங்கள் அழைத்து செல்லாதீர்கள், இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தங்கு காத்திருக்கின்றது, இவரை கொலை செய்து விடுவார்கள், வேதம் கற்றறிந்த அறிஞர்கள் அங்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால இவரை நீங்க இங்கேயே விட்டுட்டு போயிருங்க என்று அவரை அழைத்து போக வேண்டாம் என்று சொன்ன அந்த சரித்திரம் எல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம், நம்ம கேட்டிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். பெருமக்கள், நான் சொல்ல வர்றது என்னன்னா, இவர்கள்தான் இறுதி நபியாக வர இருக்கின்றார்கள் என்பதை இந்த புகைரா போன்ற அறிஞர்கள் மாத்திரமல்ல, ஏராளமான அறிஞர்கள் முன்னறிவிப்பாகவே சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் நிறைய இந்த
அதர்ம வேதம் போன்ற வேத புத்தகங்களிலும் முகம்மது நபி வருவார் என்பதை முன்னறிவிப்பாகவே சென்றிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாலிப பருவ வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த வாலிப பருவ வாழ்க்கையிலே அவர்களுக்கு நடந்த ஏராளமான ஒரு நிகழ்வுகளில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வியாபார பொருட்களுக்கு பொறுப்பேற்று அந்த வியாபாரத்தை சிரியாவிற்கு சென்று வியாபாரம் முடித்து திரும்பி வந்ததற்கு பிறகு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அடிமையாக இருந்த மைசிரா என்று சொல்லக்கூடியவர் வந்து பல தகவல்களை சொல்லுகின்றார். இவர் சாதாரணமான ஆள் அல்ல, இவருக்கு மிகப்பெரிய அற்புதம் இருக்குகின்றது. இவர் நடந்து சென்றால் மேகங்கள் இவருக்கு கொடை பிடித்துக் கொண்டே வருகின்றன. வெயில் ஒரு துளி கூட இவருடைய உடலில் படுவதை நான் காணவில்லை. இவருக்கு நிழல் கீழே படல, இவருடைய நிழல் எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு தான் அற்புதம் இருந்தது. அத்துணை பேர் இருக்க இவருடைய வியாபார பொருட்களை மக்கள் தேடி வந்து வாங்குகின்றார்கள். வியாபார பொருட்களில் குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குறைபாடுகளை சொல்லி நிறைவான லாபம் ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியை, அற்புதமான ஆற்றலை நான் இதுவரை வேற எந்த மனிதரிடத்திலும் கண்டதில்லை என்பது போன்ற தகவல்களை அந்த மைசிரா என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய எஜமானி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, எத்தி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹதீஜா அம்மா அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆசை வந்துருச்சு. ஆர்வம் வந்ததற்கு பிறகு அதற்குண்டான நடவடிக்கைகள் ஏற்படுகின்றது. திருமணம் நடப்பதற்குண்டான எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, திருமணம் நடந்துருச்சு. பெருமக்களே, 25 வயது வாலிபருக்கு 40 வயது பெண்மணியை திருமணம் முடிக்கின்றார்கள். திருமணத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா அம்மாவுடைய சொத்து கொஞ்ச நஞ்ச சொத்தும் இல்ல, இன்று இருக்கக்கூடிய மல்டி மில்லியனரை விட 80 மடங்கு அளவு கிடந்த சொத்தை வைத்திருந்தவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. மொத்த சொத்தையும் எல்லா ஏழைகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பமே பங்கிட்டு கொடுத்தாங்க. அனாதைகளை ஆதரித்தார்கள், இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுத்தார்கள். எப்படிப்பட்ட நல்ல குணம் உள்ள இவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு அங்கு ஹிரா குகைக்கு போறாங்க, நபித்துவம் பெறுகின்றார்கள். நபித்துவத்திற்கு பிறகு ஒரு நடுக்கத்தோடு வருகின்றார்கள். அந்த நடுக்கத்தில் வந்து வீட்டில் இருக்கும் பொழுது சரித்திரம் உங்களுக்கு தெரியும், நீளமானது, சுருக்க சொல்ல விளைகின்றேன். பெருமக்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அற்புதமான ஒரு ஆறுதல் தருகின்றார்கள். ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் தன் மனைவி தரக்கூடிய ஆறுதலை விட சிறந்த ஆறுதல் வேறு யாராலும் தந்திட முடியாது உலகத்தை பொறுத்தவரை. அப்படி ஒரு அற்புதமான ஆறுதலை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள். பாக்குறாங்க, தன்னுடைய கணவர் நடுக்கத்தோடு இருக்கிறாங்க, எதையோ பார்த்துட்டு பயந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு நடந்திருக்குது அப்படிங்கிறத விளங்கிக்கிட்டு, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ஏன் பயப்படுறீங்க, நீங்க யாருக்கு எந்த தீங்கும் செஞ்சதில்லை, அனாதைகளை ஆதரிக்கின்றீர்கள், இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுக்குகின்றீர்கள், உங்களுக்கு எந்த கெட்டதும் ஏற்படாது, உங்களுக்கு நல்லது மட்டும்தான் ஏற்படும், அல்லாஹ் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வான் என்பன போன்ற ஆறுதல்களை சொல்லும் பொழுது அவர்கள் கொஞ்சம் ஆறுதல் அடைகின்றார்கள். பெருமக்களே, இங்கு நான் சொல்ல நினைப்பது என்ன தெரியுமா, ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனுக்கு இது போன்ற ஆறுதலை தர வேண்டும். கணவனுக்கு வெளியில் உள்ள பிரச்சனைகள் என்ன இருக்கும் என்பதை வீட்டில் உள்ளவர்கள் அறிய மாட்டார்கள். வீட்டில் உள்ளவர்களும் கணவனுக்கு பிரச்சனை கொடுத்தால், வீட்டில் உள்ளவர்களும் கணவனுடைய மனம் அறிந்து கொள்ளாத அளவுக்கு, கணவனுடைய மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய அளவுக்கு பெண்கள் நடந்து கொண்டால் அதனுடைய பாதிப்பு அந்த கணவனுக்கு பைத்தியம் முத்துவிடும் அளவுக்கு ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் என்பது நாம் உலகறிந்த உண்மை. அன்பிற்குரிய பெருமக்களே, இது போன்று ஆறுதலாக இருந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவனுடன் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம். இப்பொழுது அபூ தாலிப் அவர்கள் மிகவும் அற்புதமான உற்ற துணையாக, பாதுகாவலராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தார்கள் என்பது வரலாற்று செய்தி. இதில் நாம் ஒன்று விளங்க வேண்டும் பெருமக்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? இறுதி தூதர், அல்லாஹ்வினுடைய நபி. இஸ்லாத்தை இந்த வையகத்தில் பரப்புவதற்காக வந்த அற்புதமான காத்தமுன் நபி.
அப்படிப்பட்ட அந்த ஹாத்தமுன் நபிக்கு அபூ தாலிப் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாம் அல்லாத ஒருவரை பாதுகாவலனாக அல்லாஹ் ஏன் நியமித்தான்? பெருமக்களே, இப்படியும் உலமாக்கள் சொல்லுவார்கள், அவரும் ஒரு மூமினாக இருந்திருந்தால், அவரும் ஒரு முஸ்லிமாக இருந்திருந்தால், அப்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு ஏற்பட்டிருக்காது. மக்கா காஃபிர்களால் தானே அவர்களுக்கு மிகப்பெரிய சிரமம் ஏற்படும், மிகப்பெரிய ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அபூ தாலிப் அவர்கள் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த சகோதரனாக இருப்பதனால்தான் அங்கு இருக்கக்கூடிய மக்கா காபிர்கள் என்ன செஞ்சாங்க? அபூ தாலிபுக்கு பயந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பம் கொடுப்பதை கொஞ்சம் பயந்தார்கள். அன்பிற்குரிய பெருமக்களே, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மாற்று மத சகோதரர்களை இஸ்லாமியர்களுக்கு ஒரு அரணாகவும் ஒரு அற்புதமான பாதுகாப்பாகவும் நண்பர்களாகவும் தோழர்களாகவும் உறவுகளாகவும் அதற்குத்தான் நாம் சொல்லும் பொழுதெல்லாம் தொப்புள் கொடி உறவு என்பதாக நாம் மாற்று மத சகோதரர்களை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நமக்கு தொப்புள் கொடி உறவுகளாகத்தான் மாற்று மத சகோதரர்கள் நம்முடன் திகழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு நபிக்கும் கூட ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த அபூ தாலிபு தான் ஒரு உறுதுணையாளராக இருந்திருக்கின்றார். இதுதான் சரித்திரம், அதுதான் இன்று வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருப்பது இருக்கின்றது. இதை குலைப்பதற்கு எத்தனை எடுப்பு யார் எடுத்தாலும் சரி, ஆனால் அவர்களுக்கென்று இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு அற்புதமான மாற்று மத சகோதரன் இருப்பான். ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் ஒவ்வொரு மாற்று மத சகோதரன் உற்ற நண்பனாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு மாற்று மத சகோதரனும் ஒரு இஸ்லாமியனை நண்பனாக வைத்திருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம். இதனுடைய அடித்தளம் தான் அபூ தாலிபுக்கு அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தான். பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50வது வயது. நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், அந்த காலகட்டத்தில் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகின்றார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு, குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் திகழ்ந்த அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்திற்கு பிறகு பெருமானார் உடைந்து விட்டார்கள். அவர்கள் மனம் தளர்ந்து விட்டார்கள். அதுவரை அவர்களுக்கு இன்னொரு மனைவி கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கொஞ்ச நாள்லயே அபூ தாலிபும் என்ன செஞ்சிடறாரு? வஃபாத் ஆயிடுறாரு. இவர்கள் இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதுகாப்பு அரணாக ஒரு இமயமாக திகழ்ந்த இருவருடைய மரணத்திற்கு பிறகு ரொம்ப மனம் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு நொந்து போய் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே மக்கா காபிர்களுடைய அந்த சேட்டைகள், துன்புறுத்தல்கள், அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கின்றன. இனிமேல் மக்காவில் மக்களுக்கு மத்தியில் இந்த மார்க்கத்தை பரப்ப முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது தாயிபு நகருக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. யாருக்கும் தெரியாமல் தாயிபு நகரம் தனியாகவே சென்றடைகின்றார்கள். அங்கு நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும். அங்கு இருக்கக்கூடிய மிக பெரும் தலைவராக இருந்த 3 பேரை சந்தித்து அவர்களிடத்தில் உரையாடுகின்றார்கள். நீங்கள் கொஞ்சம் அனுமதித்தால் நான் இந்த மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்வேன், நான் அல்லாஹ்வின் நபியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் எள்ளி நகையாடினார்கள். ஓ, நீங்கள் தான் நபியோ? நீங்கள் உண்மையாகவே அல்லாஹ்வின் நபியாக இருப்பீர்களானால் உங்களுடன் பேசக்கூடிய தகுதி எங்களுக்கு இல்லை. அப்படி நீங்கள் உண்மையான நபியாக இல்லை என்று சொன்னால் எங்களுடன் பேசக்கூடிய தகுதி உங்களுக்கு இல்லை. ஆக எப்படியோ உங்களுடன் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று சொல்லும் பொழுது நீங்கள் கொஞ்சம் அனுமதித்தால் நான் இங்கு தங்கி இருந்து இந்த மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வேன் என்று சொல்வதற்கு கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கல்லால் அடித்து விரட்டிய சம்பவம் நீங்கள் நன்கு தெரிந்து வைத்திருப்பீர்கள். பெருமக்களே, அங்கிருந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்துச்சு. அது அவங்க வரும் பொழுது நடந்த நிகழ்ச்சிகள் நிறைய. அதுக்கு மட்டும் தனியாவே ஒரு பயான் செய்யணும். திரும்ப வர்றாங்க. இவங்க திரும்ப வரக்கூடிய அந்த காலகட்டத்துல தான் மக்காவுல இவர்கள் உள்ளே நுழைந்தால்
இவர்களை கொலை செய்து விட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. இங்கும் அல்லாஹ் தஆலா ஒரு மாற்று மத சகோதரனுடைய அந்த ஒத்துழைப்பை ஏற்படுத்தி என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா ஊருக்குள்ள கொண்டுகிட்டு வர்றான். இப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய உடைந்த அந்த உள்ளத்தை, ரணப்பட்ட அந்த உள்ளத்தை, காயப்பட்ட அந்த உள்ளத்தை ஆறுதல் படுத்துவதற்காக நடத்தியதுதான் மிஅராஜ். அன்பான பெருமக்களே, நன்கு இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். ஒருவர் மனம் ரணப்பட்டிருக்கின்றார், கவலை ஏற்பட்டிருக்கின்றது, அவர் கஷ்டத்தில் இருக்கின்றார், அவருடைய மனம் தளர்ந்து போய் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறதுன்னு தெரியல. குடும்பத்தில் கவலை, குடும்பத்தில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஆறுதல் வார்த்தை கூறுவது இருக்கின்றதே, அது இஸ்லாத்தில் ஒரு அற்புதமான செயல், நமக்கு வழிகாட்டி தரப்பட்ட அற்புதமான செயல். அன்பிற்குரிய பெருமக்களே, அப்படி யாராவது ஒருவர் உடல் நலம் கொண்டிருந்தால் அவருக்கும் கூட கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களுடைய நோயை சரிப்படுத்தி விடுவான். இது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. இதைவிட மோசமான நோய்வாய்ப்பட்டவர்களை எல்லாம் அல்லாஹ் குணப்படுத்திருக்கின்றான். உங்களுக்கு வந்திருக்கிறது சாதாரண விஷயம்தான், அதனால நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லுவதும், ஒருவர் திருமணம் நடைபெறுவதற்கான ஏற்பாடு செய்து அல்லது திருமணம் முடிந்து அது தலாக்கில் போய் நின்று மனக்கவலையில் இருக்கும் பொழுது அவருக்கு ஆறுதல் கூடுவது இருக்கின்றதே, அது இஸ்லாத்தினுடைய உயர்ந்த பண்பு. இது போன்ற பண்புகளை கற்றுக் கொடுத்த இந்த மார்க்கத்தில் நாம் ஒருவருக்கு ஆறுதல் சொல்லவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை. ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கிறாரு, வருத்தத்துல இருக்கிறாரு, நஷ்டத்துல இருக்கிறாரு, கவலையில இருக்கிறாரு, உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு, அவருக்கு ஆறுதல் சொல்லாட்டாலும் பரவாயில்லை. அவருடைய கல்வை வேதனைப்படுத்தக்கூடிய செயலை மட்டும் செஞ்சிடக்கூடாது. ஒருத்தருடைய மனசை கவலைப்படுத்தக்கூடிய, வேதனைப்படுத்தக்கூடிய செயலை மட்டும் செய்து விடுவதை இந்த மார்க்கம் மிக வன்மையாக கண்டிக்கின்றது. ஏன் என்று சொன்னால், கல்புல் முஃமினி அர்ஷுல்லாஹ், ஒரு மூமினுடைய கல்பு இருக்குகின்றதே அது அல்லாஹ்வுடைய அர்ஷ். மூசா நபி கேட்பார்கள், ஒபகியா அல்லாஹ், உன்னை நான் எப்படி எங்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், ஒரு மூமினுடைய கல்பு எப்பொழுது நொந்து வெந்து போகின்றதோ அந்த இடத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இதற்காகத்தான் பெருமானார் சொல்லுவார்கள், ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார், ஒருவர் நஷ்டப்பட்டிருக்கின்றார், ஒருவரை வேதனைப்படுத்தி துன்புறுத்தி அவருடைய மனதை கவலைக்குண்டா உள்ளாக்கி அவரை துன்பப்படுத்தி விட்டால் அவர் இரு கரம் ஏந்தி யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய கவலையை முறையிட்டு விட்டார் என்று சொன்னால், தன்னை யார் மனவேதனைப்படுத்தினார்களோ, தன்னை யார் மன கஷ்டப்படுத்தினார்களோ அவர்களை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு விட்டார் என்று சொன்னால் அந்த துஆவை அல்லாஹ் தஆலா உடனே அங்கீகரிப்பான். அவர் ஒருவருக்காக நன்மையான காரியங்கள் துஆ செய்கிறார், யா அல்லாஹ் இவங்களுடைய வியாபாரத்துல பரக்கத்து செய், இவருடைய ஆரோக்கியத்துல பரக்கத்து செய், இவங்களுடைய குடும்பத்துல பரக்கத்து செய்யக்கூடிய துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறானோ இல்லையோ, ஒருவர் தன்னுடைய மனதை கஷ்டப்படுத்தி விட்டார் என்று சொன்னால் அவருக்காக இவர் கையேந்தி யா அல்லாஹ் என்னுடைய மனதை இவர் வேதனைப்படுத்தி விட்டார் என்று அல்லாஹ்விடத்தில் முறையிட்டால் அதை உடனே அங்கீகரிப்பான். இது ஹதீஸினுடைய ஆதாரமாக இருக்கின்றது. பெருமக்களே, இங்கு இடத்திலே உடைந்து போன அந்த உள்ளத்தை, கவலை தோய்ந்த அந்த உள்ளத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்கின்றான், மிஅராஜுக்கு அழைக்கின்றான். அந்த நிகழ்வுதான் இந்த மாதத்தில், ரஜபு மாதத்தில் நடந்த அற்புதமான ஒரு நிகழ்வு. அது அந்த நிகழ்வை நடத்துவதற்கு முன்னால் அது போன்ற பல தகவல்கள், அபூ தாலிப் அவர்களுடைய மரணம், ஹதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம், தாயிப் நகருக்கு சென்று வந்ததற்கு பிறகு ஏற்பட்ட சோதனை, இவைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு சோதனையாக கொடுத்தாலும் மிகப்பெரிய ஒரு இன்பம் தரக்கூடிய ஒரு அற்புதமான காரியமாகத்தான் இந்த மிஅராஜை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஏற்படுத்தினான் என்பது வரலாறு. பெருமக்களே, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பனு இஸ்ரவேல்களை எல்லாம் அழைத்து ஃபிரௌன்ட்ட இருந்தும் ஃபிரௌனுடைய படையிட்ட இருந்தும் காப்பாற்றி போகும் பொழுது
பின்னாடி பாக்குறாங்க 6 லட்சத்திற்கும் அதிகமான எதிரிகள் ஃபிரௌனை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி கடலு, பின்னாடி எதிரிகள். இதுல எங்க போனாலும் மரணம் வரக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை. அந்த நேரத்துல அவங்களுடைய கல்வி எப்படி இருந்திருக்கும்? அப்ப அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு ஆதரவாக, ஒரு ஆறுதலாகத்தான் அந்த கடலை பிளந்து ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் ஆறுதலையும் ஏற்படுத்தியது போல மனம் உடைந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனதிற்கு ஆறுதல் ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த அற்புதமான மிஅராஜுடைய பயணத்தை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்லுவான் 15வது ஜுஸுனுடைய ஆரம்பத்திலே, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா மா ஹவ்லஹு என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அந்த ஆரம்ப வரிசையில் சொல்லி காட்டுவான், நிச்சயமாக அல்லாஹ் பரிசுத்தமானவன். சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை எப்ப பயன்படுத்துவோம் தெரியுமா? ஆச்சரியமான ஒரு செய்தியை கேட்டா நம்மளே சொல்லுவோம் சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? நாமளே ஒரு ஆச்சரியமான செய்தியை பார்க்கும் பொழுதும் கேள்விப்படும் பொழுதும் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுகின்றோம். அல்லாஹ் இங்கு சுப்ஹானல்லதி என்பதாக சொல்லுகின்றான். அந்த வார்த்தையை இங்க பயன்படுத்துகின்றான். அல்லாஹுவே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்று சொன்னால் அந்த மிஅராஜ் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சுப்ஹானல்லதி அஸ்ரா, இஸ்ரா என்பதாக சொல்லுவார்கள். இஸ்ரா என்று சொன்னால் தரைவழி பயணம் என்பதாக பொருள் கொள்ளலாம். அதாவது மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து, மினல் மஸ்ஜிதுல் ஹராம், அந்த மக்காவில் இருந்து இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா வரை கொண்டு சென்ற அந்த ரப்புல் ஆலமீன் மிக பரிசுத்தமானவன் என்பதாக அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பெருமக்களே, எப்படி மஸ்ஜிதுல் அக்ஸா எவ்வளவு உயர்தரமான விஷயம் தெரியுமா? மஸ்ஜிதுல் ஹராம் எப்படி உயர்தரமாக நாம் கருதுகின்றோமோ, எப்படி உயர்தரமாக அதை கருதி மக்காவிற்கு உம்ரா செய்வதற்காகவும் ஹஜ் செய்வதற்காகவும் செல்லுகின்றோமோ, அதே போன்று வாழ்க்கையில் ஒரு விடுத்தமாவது நீங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா சென்று தொழுக வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். ஆயிஷா அம்மா கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ், மஸ்ஜிதுல் அக்ஸா செல்லக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லைன்னு சொன்னா நாங்க என்ன செய்யறதுன்னு கேட்கும் பொழுது அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா செல்லக்கூடிய வாய்ப்பை பெறவில்லைன்னு சொன்னா அந்த காலகட்டத்துல சொன்ன செய்தி இது, யாரெல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு செல்கின்றார்களோ அவர்களிடத்தில் அங்கு எரியக்கூடிய விளக்கிற்கு எண்ணெயை வாங்கி கொடுத்து விடுங்கள் என்பதாக சொல்லுவார். குறைந்தபட்சம் நம்ம அங்க போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நாம அதுக்குண்டான எதையாவது ஒரு உதவி உபகாரம் செய்யணும். இந்த காலகட்டத்துக்கு நாம இதை சொல்றதா இருந்தா இப்படி சொல்லலாம், மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற வேண்டும் என்ற உள்ளத்தில் ஆசை கொள்ள வேண்டும். அதற்குண்டான வாய்ப்பை பெறவில்லை என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவை போராடி அதை கைப்பற்ற வேண்டும், இஸ்லாமியர்களுடைய மொத்த சொத்தான அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நாமல் கைப்பற்றி நம்முடைய ஆட்சிக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்று தங்களுடைய இன்னுயிரும் நீத்து வீடு வாசல்களை இழந்து தங்களுடைய தாய் தகப்பனை இழந்து பிள்ளைகளை இழந்து வாடிக்கொண்டிருக்கின்றார்களே, அந்த மக்களுக்கு எதையாவது உதவி செய்ய வேண்டும் என்று எடுத்துக் கொள்ளலாம். அன்பிற்குரிய பெருமக்களே, அதுபோன்று மஸ்ஜிதுல் அக்ஸா ஏன் அல்லாஹ் தஆலா ஹரம் ஷரீஃப்ல இருந்து அப்படியே தூக்க தெரியாதா? மேராஜுக்கு போக தெரியாதா? எதுக்கு ஹரம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்தான்? அன்பிற்குரியவர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படிங்கிறது ஒரு புனித பூமி என்பதை இந்த உலகறிய செய்வதற்காகவே அல்லாஹ் தஆலா அதை செயல்படுத்தி நான் இப்படி செய்தேன் என்று கியாமத் நாள் வரை ஓதக்கூட இருக்கின்ற குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்திருக்கிறான் என்று சொன்னால் மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய மிகப்பெரிய அற்புதத்தை நாம இந்த ஒற்றை வரியில் விளங்கிக் கொள்ளலாம். பெருமக்களே, இது சம்பந்தமான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மேராஜுடைய இரவிலே நாம் தெரிந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி